வணக்கம் மக்களே! இந்த வீடியோல நம்ம யுஎஸ் ஸ்டாக்ஸ பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய பங்குகள் பற்றியான அப்டேட் தான் இருக்க போகுது. 3 செக்டார் பங்குகள பத்தி பார்க்க போறோம். ஒண்ணு ஃபார்மா செக்டார், இன்னொன்னு ஆட்டோ செக்டார், இன்னொன்னு செமிகண்டக்டர் செக்டார். ஸோ இது 3மே நம்ம பார்ப்போம். முதலாவது நம்ம பார்க்க போறது நோவோ நார்டிஸ்க் பற்றியான ஒரு அப்டேட் தான். ஸோ நோவோ நார்டிஸ்க் வந்து ரீசென்ட்டா ஒரு பெரிய சரிவ குடுத்திருந்தது. அத பத்தி கூட நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த நாள்லயே ஒரு ரெக்கவர போஸ்ட் பண்ணி தான் க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ அதுக்கு அடுத்தடுத்த நாட்கள்ல தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, நோவோ நார்டிஸ்க் ஒரு ஏற்றத்த குடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இப்ப கரண்ட்டா ஒரு $50 கிட்ட வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. பட் இன்னும் பெரிய ஒரு சேஞ்சஸ் அப்படின்ட்டுலாம் வந்து நடக்கல. ஸோ இந்த கம்பெனிய போட்டு அட்டி அட்டின்னு அடிச்சு கீழ இறக்கிட்டு இருக்காங்க. பட் ஒரு கட்டத்தில ஒரு பெர்ஃபார்மன்ஸ போஸ்ட் பண்ணுங்கிற நம்பிக்கை எனக்கு வந்து இருக்கு. இப்ப அதுக்கு ஏத்த மாரி அமிக்ரிட்டின் இத பத்தி நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நோவோவோட அடுத்த ஜெனரேஷன் ட்ரக் தான் இந்த அமிக்ரிட்டின். ஸோ இந்த அமிக்ரிட்டின் பார்க்கும்போது 2 வடிவத்தில இருக்க போகுது. ஒண்ணு ஊசி வடிவத்தில இருக்க போகுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மாத்திரை வடிவத்தில் இருக்க போகுது. ஸோ 2 ட்ரக்கோட ட்ரையல் டேட்டா வந்திருக்கு. இந்த ட்ரையல் டேட்டாவ பொறுத்தவரைக்கி ஸோ இன்ஜெக்ஷன் இந்த வெயிட் லாஸ் ஷாட் அப்படிங்கிற ஒரு இதில பெர்சன்டேஜ் நம்ம பார்த்தோம்னா 14.5% 36 வாரத்தில வெயிட் லாஸ் பண்றதா டேட்டா வந்து சொல்லுது. அடுத்தது பில் வடிவத்தில நம்ம டெய்லி ஒண்ணு எடுத்துக்கிட்டோம்னா, அது ஒரு 10.1% வந்து 36 வாரத்தில நம்மளுடைய வெயிட்ட வந்து கம்மி பண்ணும் அப்படிங்கிற ஒரு டேட்டாவ நோவோ நார்டிஸ்க் இப்போ குடுத்துருக்காங்க. ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரக் எப்பயும் வந்து இந்த டிசம்பர் எண்டுக்குள்ள அப்படி இல்லைன்னா, ஜனவரி ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே வந்து ட்ரக்க ரிலீஸ் பண்றதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. அதுக்காக தீவிரமா பார்த்தீங்கன்னா, இப்போ நோவா வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா, ஸோ விரைவில் பார்த்தீங்கன்னா, பல காம்படிஷன் வரப்போகுது. ஸோ அதெல்லாம் வந்து சமாளிக்கிறதுக்கு இவங்க அடுத்த ஜெனரேஷன் ட்ரக்க வந்து லான்ச் பண்ணியே ஆகணும். ஸோ அது மட்டும் இல்லாம அதோட எஃபிஷியன்ட்டும் ரொம்ப அதிகமா இருக்கணும். அதுக்கேத்த மாரி இந்த அமிக்ரிட்டின் இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இந்த ட்ரையல் டேட்டா வந்ததுக்கப்புறம் நமக்கு தெரிய வருது. ஸோ இப்போ இதோட டைரக்ட் காம்படிட்டர் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எலி லில்லி. ஸோ அவங்க மட்டும் தான் பெரிய அளவுக்கு ஒரு போட்டியாளரா நோவோ நார்டிஸ்க்கு இருக்காங்க. அது மட்டும் இல்ல, இந்த வெயிட் லாஸோட ஃபீல்ட பொறுத்தவரைக்கி, இந்த 2 நிறுவனங்கள் தான் பெரிய ஒரு நிறுவனங்களா இருக்காங்க. பக்கத்துல வேற யாருனாலயும் வர முடியாம இருக்கு. அப்படி பார்க்கும்போது, எலி லில்லியோட வெயிட் லாஸ் பில் அண்ட் அடுத்த ஜெனரேஷன் ட்ரக் இருக்கு. ஸோ இந்த வெயிட் லாஸ் பில் நம்ம பார்க்கும்போது 72 வீக்ஸ்ல 12.4% பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் வந்து பண்ணும் அப்படிங்கிற ஒரு ட்ரையல் டேட்டா வந்து குடுத்துருக்காங்க. ஸோ 72 வாரத்தில 12.4% வெயிட்ட வந்து அவங்க குறைக்கிறாங்க. பட் நோவா 36 வாரத்தில 10.1% வெயிட்ட வந்து குறைக்கிறாங்க. ஸோ ஓவராலா பார்க்கும்போது லில்லியோட ட்ரக்க காட்டிலும் நோவாவோட ட்ரக்கு ஹைலைட்டா இருக்கிறத நம்மளால இந்த இடத்துல பார்க்க முடியுது. ஸோ இது நோவோ நார்டிஸ்க்கு ஒரு நல்ல செய்தி. ஸோ வரட்டும். வந்ததுக்கப்புறம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு பார்ப்போம். ஸோ வெயிட் லாஸ் பில்லோட ரேட் எல்லாம் ஸோ குறைக்க தான் வந்து போறாங்க. $150 கிட்ட தான் வந்து இருக்க போகுது. ஸோ இத இன்னும் இவங்க குளோபலா எந்த அளவுக்கு புஷ் பண்ண போறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்க்கணும். ஸோ இந்த இன்ஜெக்ஷன் எடுக்கிறதுக்கு கூட தயங்கலாம் மக்கள். ஆனா மாத்திரை வடிவத்தில தினமும் ஒண்ணு சாப்பிடுறதுக்கு பெரிய அளவுக்கு தயக்கம் இருக்காது. அதே மாரி ஸோ இவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருந்தது பார்த்தீங்கன்னா, புரொடக்ஷன் கெப்பாசிட்டி இவங்களால மீட் பண்ண முடியல. இதனால காப்பி ட்ரக்ஸ் நெறைய பார்த்தீங்கன்னா, உள்ள மார்க்கெட்ல புழங்கிட்டு இருந்தது. பட் இந்த வெயிட் லாஸ் பில்லுல ஸோ இந்த மாரியான காப்பி இருக்காது. எனாஃப் எஃபிஷியன்ட் கெப்பாசிட்டி எங்ககிட்ட இருக்கு அப்படின்ட்டும் நோவா தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுக்குதுன்ட்டு. நான்லாம் இத தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் பண்ணிட்டே தான் வந்து இருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு ஒரு 20% கிட்ட லாஸ்ல இருக்கு. என்னோட ஆவரேஜ் பிரைஸ் அரவுண்ட் ஒரு $61 கிட்ட இருக்கு. இப்போ ஒரு $50 கிட்ட பார்த்தீங்கன்னா, க்ளோஸ் ஆயிருக்கு. பொறுத்திருந்து பார்ப்போம். பொறுமை தான் ஒரு நல்ல பலன குடுக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். மேபி தவறா கூட முடியலாம். அமெரிக்க பங்குச்சந்தை ரொம்பவே ஆபத்தானது. ரொம்பவே வாலடைல் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடம். பட் இந்த இடத்துல பொறுத்து இருந்தா மட்டும் தான் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நல்ல ஒரு வேல்யூவேஷன்லயும் இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஎஸ்எம்சி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த டிஎஸ்எம்சி இன்டெல் பிரச்சனை தான் பெரிய ஒரு பிரச்சனைய தலைவிரிச்சு ஆடிட்டு இருக்கு. நம்ம போன வீடியோலயே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். என்னதுன்னா, ஸோ இந்த டிஎஸ்எம்சில இருந்து ஒரு பெரிய கை, ஸோ அவர் பெரிய அளவுக்கான மாற்றங்கள கொண்டு வந்த ஒரு நபர். ஸோ பெரிய ஒரு தலைமை பொறுப்புல இருந்த ஒரு நபர இன்டெல் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களுடைய ட்ரேட் சீக்ரெட் எல்லாம் வந்து இன்டெல் வாங்கிட்டாங்க அப்படின்ட்டு ஒரு கேஸ் கூட வந்து இந்த
டிஎஸ்எம்சி போட்டிருக்காங்க. இப்போ அதெல்லாம் தாண்டி என்ன ஒரு பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குன்னா, ஸோ இப்போ இந்த அதாவது புரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா, போதுமான அளவு இல்ல அப்படின்ட்டு டிஎஸ்எம்சி வந்து சொல்லியிருக்காங்க. ஏன்னா டிமாண்ட் வந்து தொடர்ந்து உயர்ந்துட்டே இருக்கு. இப்போ ஆ இந்த ட்ரெடிஷ்னல் அப்படின்ட்டு இல்லாம ஏஎம்டி, ஆ என்விடியா, இன்டெல் அப்படின்ட்டு இல்லாம, ஸோ பல நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா, கஸ்டம் சிப்ப வந்து தயாரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, முதன்மையா குவியக்கூடிய ஒரு இடம் டிஎஸ்எம்சியா தான் வந்து இருக்கு. அதனால ஸோ புரொடக்ஷன் வந்து பத்த முடியறதில்ல. ஸோ நாங்க திரும்ப வந்து பிளான்ட்டெல்லாம் வந்து புதுசா பில்ட் பண்ண போறோம் அப்படின்ட்டு டிஎஸ்எம்சி தரப்புலேருந்து ஒரு அப்டேட்ட இந்த வாரத்தில வந்து குடுத்துருந்தாங்க. கூடவே 24 ஹவர்ஸ் புரொடக்ஷன் வந்து பண்ண போறதாவும் டிஎஸ்எம்சி தரப்புலேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ கோவாஸ் இத நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண போன வீடியோல. ஸோ கோவாஸ்ங்கிறது இவங்களுடைய ஒரு டெக்னாலஜி. ஸோ 3 அண்ட் 2 நேனோமீட்டர் சிப்போட புரொடக்ஷன ஃபுல்லா வந்து இவங்க யுட்டிலைஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. இது டிஎஸ்எம்சி கிட்டேருந்து வந்து ஒரு அப்டேட்டா இருக்கு. ஆனா அதே சமயத்தில இன்டெல் பார்த்தீங்கன்னா, ஸ்லோவா ஃபவுண்ட்ரி பிசினஸ்ல நல்ல ஒரு கெயின வந்து பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கு. அதுக்கேத்த மாரியான செய்திகள் தான் வந்துட்டுருக்கு. நேத்தோட டேல இன்டெல் பார்த்தீங்கன்னா, ஒரு 10% ஏறி இருந்தது. டெலகிராம்ல ஒரு அப்டேட் வந்து குடுத்திருந்தேன். ஸோ என்ன காரணம்னா இன்டலோட 18A ப்ராசஸ் டெக்னாலஜியில ஆப்பிளோட அடுத்த எம் சீரிஸ் சிப் வந்து மேனுஃபேக்சர் பண்ணப்படும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து வந்திருக்கு. ஸோ இது ஒரு ரூமரா மாரி தான் வந்து இருக்கு. அது மட்டும் இல்ல. ஸோ இது வந்து 27ல இருந்து தான் இவங்க ஆப்பிளோட இந்த எம் சீரிஸ் சிப்ப வந்து சப்ளைவே பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2027ல நடக்க போறதுக்கு இப்பவே ஒரு ரியாக்ஷன வந்து குடுத்துட்டு இருக்கு. பட் என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்னா, ஸோ இப்ப இந்த ASIC இந்த கஸ்டம் சிப்ஸ் எல்லாம் வந்து பல நிறுவனங்கள் வந்து தயாரிச்சுட்டு இருக்காங்க. ஸோ Google TPU இருக்கு. இந்த மாரியான ஒரு ஆர்டர்ஸ் எல்லாம் இன்டெல்க்கு கிடைக்குங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ அவங்களும் வேரியஸ் டெக்னாலஜிய வந்து இப்போ இது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாரி டிஎஸ்எம்சி கிட்ட இருந்து ஸோ ஒரு தலையும் பார்த்தீங்கன்னா கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஸோ இவங்களுடைய டெக்னாலஜி அப்படின்னு பார்க்கும்போது இதுதான். ஸோ எம்ஐபி அண்ட் 4S அப்படிங்கிற ஒரு 2 டெக்னாலஜி இருக்கு. ஸோ இந்த பேக்கேஜிங் வந்து பெஸ்ட் இன் கிளாஸா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் வந்து குறிப்பிட்டு இருக்காங்க. பல சிப் தயாரிக்கும் நிறுவனங்கள், சிப் கம்பெனிஸும் இந்த இன்டெலோட பேக்கேஜிங்க வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் டேட்டா வந்துட்டு தான் இருக்கு. ஆல்ரெடி Amazon கிட்ட சரி டீல் செக்யூர் பண்ணியிருக்காங்க. Microsoft கிட்ட செக்யூர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ ஆப்பிள் கிட்டயும் ஆல்மோஸ்ட் செக்யூர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாரி தான் ஒரு ரூமர் வந்துட்டு இருக்கு. ஸோ தொடர்ந்து இந்த மாரி வந்து இவங்க புது டீல்ஸ வின் பண்ணுவாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. ஸோ இன்டெல் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணும்போது இன்டெல் வேஸ்ட் அடுத்த நோக்கியா அப்படின்னா பல கமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்திருந்தது. ஸோ கசன்னு பேசியிருந்தாங்க. ஆனா ஸோ இப்போ அடுத்த நோக்கியாவா நமக்கு கிட்டத்தட்ட டபுள் த ரிட்டர்னுக்கு மேல இந்த இன்டெல் வந்து டெலிவர் பண்ணியிருக்கு. பட் இதுல ரொம்ப அக்ரெசிவா நான் இருந்தேன். பல நண்பர்களுக்கும் தெரியும். தொடர்ந்து இத பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். எவ்ரி டிப் பார்த்தீங்கன்னா கன்சிடர் பண்ணேன். ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ண குவான்டிட்டீஸ விட அதிகமா வாங்கணுன்ட்டு இடையில ஒரு 25% ப்ராஃபிட்ல கூட நான் வித்துட்டு வெளிய வந்தேன். பட் அங்கருந்தும் நான் வச்சிருந்தேன்னா இன்னும் நல்ல ரிட்டர்ன் கூட வந்து கிடைச்சிருக்கலாம். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணத விட அதிகப்படியான குவான்டிட்டீஸ் வாங்குனனால, ஸோ அதெல்லாம் வந்து கட் பண்ணி விட வேண்டிய ஒரு நிலைமை எனக்கு ஏற்பட்டது. ஸோ இருந்தாலும் ஒரு நல்ல குவான்டிட்டீஸ் இருக்கு. நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ பார்த்தீங்கன்னா, இந்த இன்டெல் வந்து டெலிவர் பண்ணுங்கிற நம்பிக்கை இருக்கு. நம்ம வாங்கும்போதே இந்த இன்டெல பத்தி என்ன டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னா, ஸோ இவங்க கிட்ட 2 அட்வான்டேஜ் இருக்கு. 1 சிப்பையும் பார்த்தீங்கன்னா ரெடி பண்றாங்க. சிபியு, ஜிபியு ரெடி பண்றாங்க. 2வது ஃபவுண்டரி பிசினஸும் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துங்கிற ஒரு நம்பிக்கை இருந்தது. சிப்ப காட்டிலும் ஃபவுண்டரி பிசினஸ்ல அதிக நம்பிக்கை வச்சிருந்தோம். ஸோ இந்த ஃபவுண்டரி பிசினஸ் இவங்கள தூக்கி விடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இப்பவும் இருக்கு. பட் அதற்கான காலம் இன்னும் வந்து எடுத்துக்கும். பட் பார்ப்போம் என்ன ஒரு பெர்ஃபார்மன்ஸ பண்றாங்கன்ட்டு. ஸோ ஒரு பங்கு கீழ இருக்கும்போது, அதில ஒரு கன்விக்ஷன் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது, ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் அப்படிங்கிறத இந்த இன்டெல் பலருக்கும் வந்து உணர்த்தியிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, ரொம்ப காலமா பெர்ஃபார்மன்ஸே பண்ணாம இருந்த பங்கு, ஸோ அப்படியே பொறுமையா பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ வந்து குடுத்துருக்கு. ஸோ மார்க்கெட்ல ஒரு பெரிய கிராஷ் நடக்குது. அந்த பங்கு முடிஞ்சுச்சு, அழிஞ்சுச்சு அப்படின்னு சொல்ற இடத்துல, ஒரு முடிவு எடுப்பதுங்கிறது ரொம்ப பெரிய கஷ்டமான செயல். பட் அந்த மாரியான முடிவுகள் தான் உங்களுடைய வெல்த்த பெரிய அளவுக்கு வந்து பெருக்கும். பட் அது வந்து ரொம்ப மொன்ன கம்பெனில நம்ம எடுத்தோம்னா அது வேலைக்கு ஆகாது. ஸோ புகழ்பெற்ற கம்பெனில அதில இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஸோ எந்த கம்பெனியா இருந்தாலும் அடுத்த ஃபியூச்சர் உங்களுக்கு இப்படி இருக்குமா? அப்படிங்கிறத நம்மளால அசஸ் பண்ண முடியணும். அப்படி அசஸ் பண்ணணும்னா டெஃபினட்டா வந்து நம்மளால நல்ல நல்ல பங்குகள பிக் பண்ண முடியுங்கிறதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த இன்டெல்லா வந்து இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ அ ஸ்டெல்லன்டிஸ் கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஸ்டெல்லன்டிஸ் அண்ட் கேட்டல் இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாயின்ட் வென்ச்சர வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாயின்ட் வென்ச்சர்ல ஒரு 4.1 பில்லியன் யூரோ பார்த்தீங்கன்னா, முதலீடு பண்ண போறதா வந்து சொல்லியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தா, லித்தியம் அயர்ன் பாஸ்பேட் பேட்டரிய வந்து மேனுஃபேக்சர் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்காக
தேர்வு செய்யப்பட்ட இடம் பார்த்தீங்கன்னா ஸ்பெயினா இருக்கு. எதுக்கு இவங்க ஸ்பெயின தேர்வு பண்ணியிருக்காங்கன்னா, ஸ்பெயின்ல வந்து லேபர் காஸ்ட் வந்து கம்மி. ஸோ, அதனால வந்து ஸ்பெயின வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. 50 ஜிகாவாட் கெப்பாசிட்டிய வந்து இந்த பிளான்ட் ரீச் பண்ணும்னு சொல்லியிருக்காங்க. 2026ல புரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிற அப்டேட்டும் வந்து குடுத்துருக்காங்க. எதுக்குன்னா, ஸோ இப்ப யூரோப்ல எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட போட்டி ரொம்ப அதிகமா வந்துட்டு இருக்கு. ஸோ, நம்ம இந்த யூரோப்ல எந்த நிறுவனங்கள் எப்படி வாகனத்த வித்திருக்காங்கங்கிறத இன்னொரு ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம். இன்க்ளூடிங் ஜேஎல்ஆரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குங்கிறதையும் நம்ம வரக்கூடிய ஒரு அப்டேட்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ சைனா நிறுவனங்களோட போட்டியை தவிர்ப்பதற்காக ஸோ யூரோப்ல இருக்கக்கூடிய நிறுவனங்கள் சைனா நிறுவனங்கள் கூடயே ஒரு ஜாயின்ட் வெஞ்சரை போட்டு ஸோ ஒரு பிஸ்னஸை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் லீப் மோட்டார் கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சர்ஸ் ஸ்டெலன்டிஸ் போட்டிருக்காங்க. கேட்டல் பார்க்கும்போது குளோபலா நம்பர் 1 பேட்டரி மேனுஃபேக்சரரா இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு அப்புறம் தான் பிஒய்டி எல்லாம் அவங்க கூட சேர்ந்து கூட ஒரு ஜாயின்ட் வெஞ்சரை போட்டிருக்காங்க. இது ஃபியூச்சர்ல இவங்களுடைய ஒரு போட்டித்தன்மை இன்னும் பெரிய அளவுக்கு அதிகமாகும். அதே மாரி இப்ப இந்த பேட்டரி பிளான்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஒர்க்கர் பார்க்கும்போது, கம்ப்ளீட்டா வந்து சைனீஸ் ஒர்க்கரா இருக்காங்க. ஆனா, இந்த பேட்டரி பிளான்ட் வந்து கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம், ஸோ அங்க ஸ்பெயின்ல இருக்கக்கூடியவர்களுக்கு தான் வேலை இருக்கும் அப்படின்றும் ஸ்டெலன்டிஸ் வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு சர்ச்சையா வந்து ஓடிட்டு இருக்கு. பட் ஸ்டெலன்டிஸ்லயே இது நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இவனும் பார்த்தீங்கன்னா நேத்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ குடுத்துருக்கான். பட் இது என்னைக்கு நமக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட்ட குடுக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி தான் வந்து பார்க்கணும். ஸோ இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா யுஎஸ் மார்க்கெட்ல இந்த வாரம் வந்து முக்கியமான சில அப்டேட்ஸா வந்து இருக்கு. ஸோ இந்த அப்டேட்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலா நானு இந்த வீக்ல இன்னொரு ஒரு வீடியோ போடலான்ட்டு இருந்தேன். ஏன்னா, இப்போ இந்த இந்த செமிகண்டக்டர் ரிலேட்டட் ஸ்டாக்கு, இந்த ஏஐ ரிலேட்டட் ஸ்டாக்கெல்லாம் ஒவ்வொன்னா பார்த்தீங்கன்னா நல்ல பெர்ஃபார்மன்ஸ பண்ணுது. ஸோ அடுத்து இந்த பங்கு தான் அப்படின்ட்டு இருக்கக்கூடிய பங்குகள் மேபி இது பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஸோ அத பத்தி பேசணுன்ட்டு இருந்தேன். பட் அதற்கான டைம் இல்ல. நம்ம கூடிய விரைவில் அந்த அப்டேட்டையும் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த வீடியோ பயனுள்ளதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. ஸோ புதுசா வர நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அமெரிக்க பங்குகளுக்காக தனியா நம்ம பெரிய ஒரு எஃபோர்ட் போட்டு தான் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ உங்களுடைய ஆதரவு கண்டிப்பா வந்து தேவை. முடிஞ்சா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே ஒரு லைக்க போடுங்க. தொடர்ந்து வந்து நம்ம இந்தியன் மார்க்கெட்ல எப்படி வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்ம பண்ணிட்டு இருக்கோமோ, அதே மாரி குளோபல் மார்க்கெட்லயும் ஒரு நல்ல இடத்துக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட பயணத்த பண்ணுவோம். ஸோ அடுத்த ஒரு வீடியோல உங்கள நான் மீட் பண்றேன். பாய் மக்களே!